என்ன என்ன பணி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு. யாரோட தொழிற்சாலை? கொண்டாய் முதலாளி அவர் இங்க வந்தாரு. 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4,80,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. மழை நீர்னு சொல்றோம், ஆங்கிலத்தில் வெர்ச்சுவல் வாட்டர். 15 லட்சம் கார் 50 லட்சம் கார் ஏற்றுமதி செய்றீங்க. நீங்க இந்த கொரியன் முதலாளிக்கு தமிழ்நாட்டு இளைஞருக்கு வேலை கொடுக்கணும்னு என்ன மாயத்தவையில் வேண்டிட்டாரா, இல்ல திருப்பதி வெங்கடாசலம் வேண்டிட்டாரா? இங்கே மனித உழைப்பு மலிவா கிடைக்குது. நிலத்தடி நீரை வேணாலும் உறிஞ்சிக்கலாம். உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போல 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை இருக்கு. தடையற்ற மின்சாரம். ஒரு அரை மணி நேரம் மின் இழப்பு ஏற்பட்டால் உற்பத்திக்கு ஏற்படுற இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும்னு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கு. அதனால நீ வர்ற, எனக்கு வேலை கொடுக்க வர்ற, உனக்கு வேலை தானே வேணும் அரசாங்கம். நான் தரேன் அதே நிலத்தை வச்சு, உனக்கு என்ன பிரச்சனை? காரை ஏற்றுமதி செய்யற, சோறை இறக்குமதி செய்யற. நான் சோறை ஏற்றுமதி செய்யறேன், காரை இறக்குமதி செய்யறேன். தட்சாலி வரான நீங்க என்ன நீங்க வச்சுக்கிறீங்க? நீங்க ஏன் இவன் இதே கொரியன் முதலாளி அவன் ஊர்ல கொரியாவில் உட்காந்து இந்த போடு இந்த கொண்டாய் காரை தயாரிக்க வேண்டியதானே? என்ன வேணும்னு சொல்லி உனக்கு வேலை தானே, அது நான் தரேங்கிற. அப்புறம் அவன் கொரிய முதலாளியோட சொன்னா காசு உனக்கு இனிக்குமா, நான் கொடுத்த காசு கசக்குமா என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு வேலை தானே வேணும், வேலை தானே வேணும். நீ பாட ஆந்திராவில இருந்து இறக்குமதி செய்ய உனக்கு அவமானம் அல்ல? கரி ஆந்திராவில இருந்து ராஜஸ்தான் இருந்து இறக்குறீங்க, உனக்கு வெக்கம் அல்ல? வெக்கம் அல்ல? ஏன் உனக்கு ஆடு? நீ மேய்க்காத, உனக்கு நீ வெளியில போ, உனக்கு மேய்க்க நான் மேய்ச்சிக்கிறேன், உனக்கு என்ன? ஆனா கறி என்ன கட்டி வச்சு ஓதிச்சு போடுவேன். விளையாட்டு பண்ணிருக்கீங்களா? ஏதோ அவமானம் பாரியா? அரசு சாராய கடை திறந்து வச்சு குடிக்க வைக்கிது, அங்க படிச்சவனை ஊத்தி கூடாங்குது. என்ன நீ வச்சுட்டு நீ அது போய் அது அரசு வேலையா இருக்கலாம். நான் சொல்ல அரசு பண்ண உலகத்துக்கு தோல் போடுவேன், அரசு வேலையா இருக்கக்கூடாது. சும்மா எது அசிங்கம்னு தெரியுது இல்ல, எது கேவலம்னு தெரியுது இல்ல. பீசா பத்து கோக் குடிக்கிறது உனக்கு நாகரிகமா? நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இளநீ கரும்புச்சார் பழச்சார் குடிக்க மாட்டியா? சட்டம் வருது, தேசிய குடிபானம் வருது. கரும்புச்சார் பதநீர் இளநீர் பழச்சாறு வரும். இது சமூகம் கெட்டு கிடக்க பேச மாதிரி. நீ பழச்சாறு கடையில எவ்வளவு கூட்டம் இருக்கு, சாராய கடையில எவ்வளவு கூட்டம் இருக்கு, நூலகத்தில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, திரையரங்கில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, கால் செருப்பு கண்ணாடி குடித்தப்பட்ட அறையிலுக்கு காய்கறி தெருவில் கிடக்கு. இதை மாற்றணுங்க. அதுக்கு தான் தலைகள் மாற்றம்னு சொல்றேன். புரட்சி என்பது தலைகள் மாற்றம். சும்மா ஒரு பேசிட்டு நரசிம்மா ரொம்ப நாளா பேசிட்டானே. நீ வாய்ப்பு தரல. ஏதாவது ஆண்டுக்கு ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாங்கிட்டேன், ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆகிட்டு ஒரு தடவை கொடுத்து பாரு. நல்லா வரட்டி வச்சாடி கல்லெடுத்து கூட சிலுவையில் கூட ஒரு தடவை கூடு. அப்ப தெரியும் கற்பனையா இல்ல அது நிஜமான உனக்கு தெரியும், உண்மையானு தெரியும். எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பு எப்படி எப்படி வெளியில் தெரியும்? நானும் 15 வருஷமா கத்துறேன், இதுக்கு மேல கத்தவே முடியாத அளவுக்கு கத்திட்டேன். அப்புறம் அது எப்படி செஞ்சிருவா, எப்படி வேலை கொடுக்குறேன்னா இல்லையான்னு மட்டும்